வரும் 22ஆம் தேதி தொடங்கவிருக்கிற ஐபிஎல் தொடருக்காக பெங்களூரு அணி வீரர்கள் சின்னசாமி மைதானத்துல பயிற்சியில ஈடுபட்டு வர்றாங்க. வீரர்கள் பயிற்சியில ஈடுபடுறத பார்க்க சின்னசாமி மைதான கேலரிகள் எல்லாம் ரசிகர்களால நிரம்பி வழிந்தன. பயிற்சியில விராட் கோலியும் பங்கேற்றதால அவரை காணும் ஆர்வத்துல ரசிகர்கள் அதிக அளவுல திரண்டு இருக்காங்க. கடந்த சீசன்ல பெங்களூரு அணியோட கேப்டனா செயல்பட்ட டு பிளசிஸ் நடப்பு சீசன்ல டெல்லி அணியோட துணை கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்கார். தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த 40 வயதான டு பிளசிஸ் டெல்லி அணியோட துணை கேப்டனா செயல்பட இருக்கிறத நினைச்சு மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. சாம்பியன்ஸ் டிராபி தொடர நடத்தியதால பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கு 739 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்காக 869 கோடி ரூபாயை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் செலவு செய்ததாகவும், ஆனால் வருவாய் போக 739 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட உள்ளூர் கிரிக்கெட் விளையாடும் வீரர்களோட சம்பளத்துல 90% குறைக்கப்பட்டிருக்கு.